Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சிவிக்ஸில் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அதாவது உள்ளாட்சி அரசாங்கம், டீசென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம நாட்டை ஆள மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெருவிளக்கு, ரோடு, தண்ணீர் வசதி அண்டு குப்பைகளை அகற்றுவது மாதிரியான தினசரி தேவைகளை வந்து யார் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் நம்ம உள்ளாட்சி அரசாங்கம், லோக்கல் கவர்மெண்ட். What is local government? Definition and limits. An administrative body designed to manage affairs over small geographical pockets like a city, towns, district or a state subdivision. Derives all regulatory and executive authority directly from the respective state government. So, உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சின்ன பகுதிக்கு, அதாவது ஒரு சிட்டி, டவுன் அப்படி இல்லைன்னா கிராமத்துக்கான நிர்வாக அமைப்பு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரியான உள்ளாட்சி அமைப்பு இருக்காது. அது அந்தந்த மாநில அரசை பொறுத்து மாறும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனியாக சுய அதிகாரங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. அவை வந்து தங்களுக்கான அனைத்து சட்டம் மற்றும் நிர்வாக அதிகாரங்களையும் அந்தந்த மாநில அரசிடமிருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ecosystem streams. In India, constitutional mechanisms establish two parallel streams depending on rural versus urban demographic lines. Rural administration governed by Panchayat Raj, urban administration governed by municipalities. இந்திய மக்கள் தொகையையும் அவர்கள் வாழும் சூழலையும் அடிப்படையாக கொண்டு இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை ரெண்டு பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று ரூரல், இன்னொன்று அர்பன். ரூரல் அப்படின்னா கிராமப்புற நிர்வாகம், கிராமப்புறங்களை நிர்வகிக்கும் இந்த முறைக்கு பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு பேர். அர்பன் அப்படின்றது நகர்ப்புற நிர்வாகம், நகரங்கள் மற்றும் மாநகரங்களை நிர்வகிக்கும் இந்த முறைக்கு தான் நகராட்சி நிர்வாகம், முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு பேர். ஸோ டெல்லியிலையோ அப்படி இல்லைன்னா நம்ம மாநில தலைநகரத்திலோ உட்கார்ந்து கொண்டு நம் தெருவில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த அடித்தள அமைப்பு தான் இது. 73rd Amendment Act 1992 institutionalizing grassroots democracy. Mahatma Gandhi heavily emphasized village self-governance as the essential base for building active participative democracy at the lowest level. இந்தியாவோட கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பை மொத்தமாக மாற்றி அமைச்ச ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தியோட கனவு, அதாவது கிராஸ் ரூட்ஸ் டெமோக்ரஸி. மகாத்மா காந்தியடிகள் எப்போவுமே ஒரு விஷயத்தை வலியுறுத்துவார். அது என்னென்னா, உண்மையான மக்களாட்சி அப்படிங்கிறது கிராமங்களில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதாவது கிராம் ஸ்வராஜ், கிராமங்கள் தங்களை தாங்களே நிர்வகிச்சுக்கிற தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார். ஸோ லீகல் மேண்டேட் பாஸ் த 73rd Constitutional Amendment Act 1992. அரசியல் அமைப்பு அங்கீகாரம். காந்திஜியோட இந்த கனவை நனவாக்க தான் 1992ல் 73rd அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா பார்க்கலாம்னா, இதுக்கு முன்னாடியே உள்ளாட்சி அமைப்புகள் வந்து இருந்துச்சுனாலும் இந்த 1992 சட்டத்துக்கு பிறகு தான் அதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரப்பூர்வமான அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 3-tier structure establishes village, block or immediate and district levels. 3 அடுக்கு முறை. இந்த சட்டத்தின் மூலமாக கிராமப்புற உள்ளாட்சிக்கு ஒரு 3 அடுக்கு முறையை வந்து கட்டாயமாக்குனாங்க. அது என்னென்னா, வில்லேஜ் லெவல், பிளாக் ஆர் இன்டர்மீடியட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ வில்லேஜ் லெவல் அப்படிங்கிறது வில்லேஜ் பஞ்சாயத், கிராம ஊராட்சி. பிளாக் ஆர் இன்டர்மீடியட் லெவல் அப்படிங்கிறது பஞ்சாயத் சமிதி, ஊராட்சி ஒன்றியம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படிங்கிறது மாவட்ட ஊராட்சி, ஜிலா பரிஷத். அடுத்தது த்ரெஷ்ஹோல்ட் ரூல்டு, மேண்டேட்ரி 3-tier structure for all states with populations over 20 lakh. 20 லட்சம் மக்கள் தொகை விதி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் இந்த 3 அடுக்கு முறையும் கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை மக்கள் தொகை 20 லட்சத்துக்கும் குறைவாக இருந்துச்சுன்னா அவங்க நடுவில் இருக்கிற இடைநிலை அடுக்க, பிளாக் லெவலை வந்து தவிர்த்திடலாம். 3 tiers of Panchayat: Gram Panchayat, Panchayat Samiti, Zila Parishad. Gram Panchayat, village level, elected executive committee headed by a Sarpanch, collects local levels
coordinates village works and runs employment schemes. ஸோ இந்த பார்ட் தான் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதில் தான் பஞ்சாயத்து ராஜோட அந்த 3 அடுக்குகளை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா கிராம பஞ்சாயத்து, கிராம ஊராட்சி, அடிமட்ட அடுக்கு. இதுதான் கிராமப்புற உள்ளாட்சியோட அடிப்படை அலகு, வில்லேஜ் லெவல். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் சார்பஞ்ச் அல்லது பஞ்சாயத்து தலைவர் தான் இதை வந்து வழி நடத்துவாங்க. கிராமத்துக்கான ரோடு போடுறது, குடிநீர் வசதி செய்கிறது, உள்ளூர் வரிகளை வசூலிக்கிறது அண்ட் அரசு கொண்டு வர வேலைவாய்ப்பு திட்டங்களை எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து செயல்படுத்துறது, இது எல்லாமே வந்து இவங்களோட வேலை. நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாயத் சமிதி, பிளாக் ஆர் ஜனபத் லெவல், ஆக்ட்ஸ் ஆஸ் இன்டர்மீடியேட் லிங்க். members are not directly elected but chosen from village members, holds delegated supervisory roles. ஊராட்சி ஒன்றியம் அல்லது வட்டார அளவு இடைநிலை அடுக்கு. இது கிராமப்புற பஞ்சாயத்துக்கும் மாவட்ட பஞ்சாயத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இணைப்பு பாலம், இன்டர்மீடியேட் லிங்க் ஆர் பிளாக் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஜனபத் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இதோட உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. கிராம பஞ்சாயத்துகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது, தனக்கு கீழே இருக்கிற கிராம பஞ்சாயத்துகளோட செயல்பாடுகளை மேற்பார்வையிடுறது, சூப்பர்வைசரி ரோல் தான் வந்து இவங்களோட முக்கியமான வேலை. நெக்ஸ்ட்டு வந்து ஜிலா பரிஷத், டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், அபெக்ஸ் பாடி, coordinates all blocks, drafts developmental plans, collect taxes and administer state granted financial resources. இதுதான் பஞ்சாயத்து ராஜோட ஒரு உயர்ந்த அடுக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல். இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஒன்றியங்களையும், அதாவது பிளாக்ஸையும் வந்து ஒருங்கிணைக்கிறது, மாவட்டத்துக்கான ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்களை, டெவலப்மெண்டல் பிளான்ஸை உருவாக்குறது, அது மட்டும் இல்லாமல் மாநில அரசு தர நிதியை, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை ஒன்றியங்களுக்கும் கிராமங்களுக்கும் சரியாக பிரித்து தரது தான் வந்து இவங்களோட வேலை. ஓகே, ஸோ இந்த பார்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா Feb 2026 வந்து இதை வந்து லெவல்ஸ் ஆஃப் அப்படி சொல்லிட்டு நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராம பஞ்சாயத்துனா என்ன? கிராமத்துக்கான வேலைகளே செய்யும், நேரடி தேர்தல் நடக்கும். அதில் பஞ்சாயத்து சமிதி பார்த்திங்கன்னா கிராமங்களை மேற்பார்வையிடுறது தான் வேலை, மறைமுக தேர்தல் தான் நடக்கும். ஜிலா பரிஷத் பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் திட்டங்களையும் நிதியையும் நிர்வகிக்கும். இதுதான் வந்து உச்சி அமைப்பு. Gram Sabha and Patwari, grassroots operations, two primary structures of local administration emphasized on page 453 of the textbook curriculum. எக்ஸாமில் அடிக்கடி குழப்புற ஒரு 2 பேரை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் கிராம் சபா, இன்னொன்று பத்வாரி. கிராம் சபா அப்படின்னா என்ன? ஜென்ரல் அசம்பிளி ஆஃப் ஆல் ரெஜிஸ்டர்ட் வில்லேஜ் அடல்ட்ஸ் holds power to elect and question the executive கிராம பஞ்சாயத். கிராம சபை மக்களாட்சியின் இதயம். நிறைய பேர் கிராம பஞ்சாயத்தையும் கிராம சபையும் ஒன்றுன்னு நினச்சி குழப்பிப்பாங்க. ஆனால் இது ரெண்டுமே வேறு வேறு தான். யாரெல்லாம் இதில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், அந்த கிராமத்தில் இருக்கிற 18 வயசு அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட அனைத்து பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களும், அடல்ட்ஸும் இந்த கிராம சபையோட உறுப்பினர்களாக ஆவாங்க. இதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொதுக்குழு கூட்டம் மாதிரி. கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிறதும், கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிறதும், அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா கேள்வி கேட்குற முழு அதிகாரமும் இந்த கிராம சபைக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பத்வாரி, appointed state administrative officer. Task include measuring land holdings, resolving disputes and maintaining village agricultural logs. Lekpal Kanengo Karnam. பத்வாரி நில நிர்வாக அதிகாரி. பஞ்சாயத்து பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். ஆனால் இந்த பத்வாரி அப்படி கிடையாது. இவங்க அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் ஒரு அரசு அதிகாரி, அப்பாயிண்டட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இவங்களோட முக்கிய வேலைகள் என்னென்ன அப்படின்னா, கிராமத்தில் இருக்கிற நிலங்களை அளக்கிறது, மெஷரிங் லேண்ட் ஹோல்டிங்ஸ், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தோட விவசாய பதிவேடுகளை, அக்ரிகல்ச்சரல் லாக்ஸு ஆர் லேண்ட் ரெக்கார்ட்ஸை பராமரிக்கிறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. ஸோ இவங்களுக்கு வேறு பெயர்கள் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வெவ்வேறு மாநிலங்களில் இவங்களை வெவ்வேறு பெயர்களை வச்சு குறிப்பிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேக்பால், கனுங்கோ, அப்படி இல்லைன்னா கர்ணம் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க.
ஸோ கிராம சபா அப்படின்னா கிராமத்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து அமைக்கிறது 18 வயசுக்கு மேலே. பத்வாரி அப்படின்றது கிராமத்து நில கணக்குகளை பார்க்கும் அரசு அதிகாரி. இதுக்கு வேறு பெயர்களும் இருக்குது. அது என்னென்னா லெக்பால் கர்ணம் அண்ட் கனுங்கோ. Constitutional safeguards. So area of rule, constitutional provisions and mandated safeguards, key legal status அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். அரசியல் அமைப்பு சட்டம் நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு என்னென்ன பாதுகாப்பு மற்றும் கட்டாய விதிகளை சேஃப்கார்ட்ஸ் வந்து வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லர் காலமில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸாமில் கம்பல்சரி கட்டாய விதி எது, ஆப்ஷனல் மாநில அரசு முடிவு செய்யும் விதி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸ், தேர்தல்கள். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒரு முறை ஒன்ஸ் இன் 5 years கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பஞ்சாயத்து வந்து கலைக்கப்பட்டுச்சுன்னா அடுத்த 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இது ஒரு கட்டாய விதி, கம்பல்சரி. ஸோ அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிசர்வேஷன், சமூக இடஒதுக்கீடு. தாழ்த்தப்பட்ட எஸ்சி அண்ட் எஸ்டி பழங்குடியின மக்களுக்கு அந்தந்த பகுதியின் மக்கள் தொகைக்கு ஏற்ப ப்ரப்போர்ஷனேட் ரிசர்வேஷன் வார்டுகளில் இடஒதுக்கீடு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி கட்டாயம்தான், கம்பல்சரி தான். தேர்டு வந்து ஜெண்டர் ரிசர்வேஷன்ஸ், பெண்களுக்கான இடஒதுக்கீடு. இது ரொம்பவே முக்கியம். உள்ளாட்சி அமைப்புகளில் குறைந்தபட்சம் 33%, அதாவது 1/3 1/3 சீட்ஸ் இடங்கள் பெண்களுக்கு கட்டாயமாக ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாதிரியான சில மாநிலங்களில் இதை 50% வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% கட்டாயம். இதுவும் வந்து கம்பல்சரி தான். அடுத்து 4 பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்ட் சாலரிஸ், திட்டமிடுதல் மற்றும் சம்பளம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி ஆதாரங்களை முடிவு செய்யறதுக்கு மாநில நிதி ஆணையம், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு மாவட்ட திட்டமிடல் குழு, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி வந்து உருவாக்கணும். ஆனால் 73rd அமெண்ட்மெண்ட் படி பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கு திட்டவட்டமான ஊதியம் அல்லது சம்பள உத்தரவாதம், நோ ஸ்டாட்யூட்டரி சேலரி கேரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களுக்கு வழங்கப்படவில்லை. உறுப்பினர்களுக்கான ஊதியம் அல்லது படைகளை தீர்மானிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளிடம் விடப்பட்டுள்ளது. அதனால தான் இது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேரிட் பை ஸ்டேட். ஸோ எலெக்ஷன் வந்து 5 years ஒன்ஸ் நடக்கும். எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன், உமன் ரிசர்வேஷன் 33%. இதெல்லாம் அரசியல் அமைப்பின்படி இந்தியா முழுக்க வந்து கட்டாயமாக இருக்குது, கம்பல்சரியாக இருக்குது. சேலரி, சம்பளம் அல்லது ஊதியம், இதை பற்றி வந்து 73rd ஆக்டில் கட்டாய விதி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இது மாநில அரசோட விருப்பம், வேரிஸ் பை ஸ்டேட். மைல்ஸ்டோன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ். இதில் தான் பஞ்சாயத் ராஜ் இந்தியாவில் எப்படி வந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற வரலாற்று மைல்கற்களையும் மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற சில சுவாரஸ்யமான விதி விலக்குகளையும் வேரியேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மைல்ஸ்டோன்ஸ். நாகூர் இன் ராஜஸ்தான் வாஸ் த ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா டு எஸ்டாப்ளிஷ் அ பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் 2nd October 1959. It lacked a statutory legal mandate initially, leading to the corrective 1992 constitutional amendment. Historical milestones, வரலாற்று மைல்கற்கள். ஸோ இந்தியாவில் முதல்ல பஞ்சாயத்து ராஜ் முறையை நடைமுறைப்படுத்திய மாவட்டம் எது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற நாகூர் மாவட்டம் தான். இதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1959 October 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் இது வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போது இதுக்கு முறையான அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம், ஸ்டாட்யூட்டரி லீகல் மேண்டேட் இல்லாததால் எல்லா மாநிலங்களும் இதை சரியாக பின்பற்றலை. இந்த குறையை சரி செய்யறதுக்கு தான் நம்ம முன்னாடி பார்த்த 1992 அந்த பீரியடில் 73rd அமெண்ட்மெண்ட் அது வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஜனல் அண்ட் ட்ரைபல் வேரியேஷன்ஸ். நாகாலாந்து, மேகாலயா அண்ட் மிசோரம் ஹாவ் நோ வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் கவுன்சில்ஸ் govern instead. Andhra Panchayat Samiti is called Mandal Praja Parishad. Assam Zila Parishads are constituted at sub-divisional levels.
பழங்குடியின மற்றும் மாநில வேறுபாடுகள். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் பஞ்சாயத்து ராஜ் ஒரே மாதிரி இருக்காது. அதில் சில முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பழங்குடியின மாநிலங்களோட விதிவிலக்கு. இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் ஆகிய மாநிலங்களில் கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது. நோ வில்லேஜ் பஞ்சாயத். அதுக்கு பதிலாக அவங்களோட பாரம்பரிய பழங்குடியின குழுக்கள், ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் கவுன்சில்ஸ் தான் அந்த பகுதிகளை நிர்வகிக்குது. அரசியலமைப்போட 5 மற்றும் 6வது அட்டவணை கீழ் இவங்களுக்கு இந்த விதி விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசம், நம்ம ஊரில் பஞ்சாயத்து ஒன்றியம் அல்லது பஞ்சாயத்து சமிதி பிளாக் லெவல் அப்படின்னு சொல்கிற இடைநிலை அடுக்க ஆந்திராவில் மண்டல் பிரஜா பரிஷத் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அசாம் மாநிலத்தில் உச்சி அடுக்கான மாவட்ட ஊராட்சிகள் ஜிலா பரிஷத்ஸ் மாவட்ட அளவுக்கு பொதுவாக பிரிக்கப்படாமல் துணை பிரிவு அளவிலேயே சப் டிவிஷனல் லெவல்ஸ்லேயே வந்து அமைக்கப்பட்டு அது நிர்வகிக்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகூர், ராஜஸ்தான், October 2, 1959. நோ வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் எங்கெல்லாம்னா நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம். அண்ட் மண்டல் பிரஜா பரிஷத் ஆந்திர பிரதேசத்தோட பிளாக் லெவல் பெயர் அதுதான். 74th Amendment Act 1992. ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 73வது சட்ட திருத்தம், அதாவது 73rd அமெண்ட்மெண்ட் பார்த்த மாதிரி அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நகர்ப்புற உள்ளாட்சிக்கு 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 தான் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். Urban Administration Structure introduced Part 9A to the Constitution covering Articles 243P to 243ZG to manage urban transition, development and civic amenities. அரசியலமைப்பு பிரிவுகள். இந்த சட்டம் மூலமாக இந்திய அரசியலமைப்பில் பகுதி 9A, அதாவது பார்ட் 9A வந்து புதிதாக இணைக்கப்பட்டுச்சு. இதில் விதி என்னென்னா 243Pலேருந்து 243ZG வரைக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் முழுமையாக வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Functional task entrusts municipalities with 18 core duties under the 12th schedule. Planning mandate consolidates district planning committees, Article 243ZG. Structure classifies local bodies according to demographic population boundaries. ஸோ 12th schedule and 18 functional task அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சட்டத்திருத்தத்தின் கீழ் அரசியலமைப்பில் 12வது அட்டவணை 12th schedule வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் கீழ் நகராட்சிகளுக்கு 18 வகையான கட்டாய கடமைகள் மற்றும் பணிகள் 18 கோர் டியூட்டிஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கு 11வது அட்டவணையின் கீழ் 29 பணிகள் இருக்கும். ஆனால் நகர்ப்புற அமைப்புகளுக்கு 18 பணிகள் தான் இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து பிளானிங் மேண்டேட் திட்டமிடல் குழு, ஆர்டிகல் 243ZD. விதி 243ZDயின் படி மாவட்டம் முழுக்க இருக்கிற பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளோட ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைக்க மாவட்ட திட்டமிடல் குழு டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி வந்து உருவாக்குறது கட்டாயமாக்கப்பட்டுச்சு. 4th டெமோகிராஃபிக் ஸ்ட்ரக்சர் மக்கள் தொகை வாரியான கட்டமைப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை ஒரே மாதிரியாக பிரிக்காமல் அந்தந்த பகுதியின் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் நகர்ப்புற மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு டெமோகிராஃபிக் பாப்புலேஷன் பவுண்டரிஸை வச்சு 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. ஸோ 74th Amendment 1992 அது எதுக்குன்னா நகர்ப்புற உள்ளாட்சி, அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸ்கெடியூல் அண்ட் டியூட்டிஸ் என்னென்னா 12வது அட்டவணை 18 பணிகள். கான்ஸ்டியூஷனல் பார்ட் என்ன? பார்ட் 9A, ஆர்டிகல்ஸ் 243P to 243ZG. இதோட பிளானிங் என்ன? ஆர்டிகல் 243ZD. அது என்ன? டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. Types of urban bodies: urban local body, demographic scope and population limits, primary elected head. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை அதோட மக்கள் தொகை மற்றும் தன்மையை வச்சு எப்படி மூணாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நகர பஞ்சாயத்து இதுதான் வந்து ஆரம்ப நிலை. இது ஒரு இடைநிலை பகுதியாக இருக்குது. அதாவது ஒரு கிராமப்புற அமைப்பில் இருந்து நகர்ப்புற அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கும் மாற்று மண்டலங்கள், டிரான்சிஷனல் ஜோன்ஸாக இது இருக்குது. முழுசாக கிராமமும் இல்லாமல் முழுசாக நகரமும் இல்லாமல் நடுவில் இருக்கிற பகுதிகள் தான் இது.
இதோட முதன்மை தலைவராக பிரசிடெண்ட் அப்படி இல்லைனா சேர்மன் வந்து இதில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முனிசிபல் கவுன்சில், நகர்பாலிகா, நகராட்சி. இது வந்து இடைநிலை. இது சிறிய நகர்ப்புற பகுதிகளுக்கான ஸ்மாலர் அர்பன் பாக்கெட்ஸ் வந்து அமைக்கப்படுறது. மக்கள் தொகை விதி என்ன இருக்குன்னா, மக்கள் தொகை 20,000 5 லட்சம் வரைக்கும் இருக்கிற சிறிய நகரங்களில் இந்த நகராட்சி வந்து அமைக்கப்படுது. இதோட முதன்மை தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் பிரசிடென்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்டு முனிசிபல் கார்பரேஷன் ஆர் மகாநகர் பாலிகா, அதாவது மாநகராட்சி. இதுதான் வந்து உச்சநிலை. இதோட தன்மை என்னென்னா, இது பெரிய பெருநகர பகுதிகளுக்காக வந்து இருக்குது. அதாவது மேஜர் மெட்ரோபாலிட்டன் அர்பன் ஜோன்ஸ் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட உச்சி அமைப்பு இதுதான். இதோட மக்கள் தொகை எப்படி இருக்குன்னா, டபுள் ஸ்டார் பாயிண்ட். மக்கள் தொகை 5 லட்சத்துக்கும் அதிகமாக எக்ஸீடிங் 5 lakhs இருக்கும். பெரிய நகரங்களில் தான் வந்து மாநகராட்சி வந்து உருவாக்கப்படுது. இதோட தலைவர் எப்படி இருப்பாங்க, இதோட முதன்மை தலைவர்களாக மக்களால் பிரதிநிதிகள் வழியே தேர்ந்தெடுக்கப்படும் மேயர் அண்ட் டெப்யூட்டி மேயர், மேயர் துணை மேயர் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ நகர் பஞ்சாயத்து, கிராமம் டு நகரம், டிரான்சிஷனல் ஜோன்ஸ். ஹெட் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட், சேர்மன். முனிசிபல் கவுன்சில், அதாவது நகர்பாலிகா 20,000 to 5 lakhs மக்கள் தொகை. இதோட ஹெட் யார், கவுன்சில் பிரசிடெண்ட். முனிசிபல் கார்பரேஷன், மகாநகர் பாலிகா, இது வந்து 5 lakhsக்கும் அதிகமாக மக்கள் தொகை. இதோட ஹெட் யார், மேயர் அண்ட் டெப்யூட்டி மேயர். கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர். ஒரு மாநகராட்சியோட கட்டமைப்பு, கார்ப்பரேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட வருவாய் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மேஜர் அண்ட் IAS ஆஃபீஸர் எலெக்டட் விங் ஃபார்ம்டு பை வார்ட் கவுன்சிலர்ஸ் ஆர் கார்ப்பரேட்டர்ஸ் ரெப்ரசன்டிங் அர்பன் வார்ட்ஸ். இருபெரும் தூண்கள். ஒரு மாநகராட்சியில் 2 இணையாக செயல்படும் பிரிவுகள் இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து எலெக்டட் விங், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிவு. இது மாநகராட்சியோட வார்டு கவுன்சிலர்கள் அல்லது கார்ப்பரேட்டர்கள் வந்து இதில் இருப்பாங்க. இவங்களோட ஒட்டுமொத்த தலைவர் தான் யாருன்னா மேயர். எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் லீட் பை அ முனிசிபல் கமிஷனர், யூஷுவலி அ சீனியர் IAS ஆஃபீஸர் அப்பாயிண்டட் பை அ ஸ்டேட். நிர்வாக பிரிவு ரியல் பவர். மாநகராட்சியோட அனைத்து நிர்வாக முடிவுகளையும் செயல்படுத்துறது யார் அப்படின்னா மாநகராட்சி ஆணையர், முனிசிபல் கமிஷனர் தான். இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. மாநில அரசால் நேரடியாக நியமிக்கப்படும் ஒரு மூத்த IAS அதிகாரி, சீனியர் IAS ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு ரெவன்யூ சோர்சஸ் earned via property tax, utility fees, entertainment tax. octroi is now mostly abolished. வருவாய் ஆதாரங்கள். மாநகராட்சி தன்னோட பணிகளுக்கு எப்படி நிதி திரட்டுறாங்க அப்படின்னா சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், குடிநீர் மற்றும் பயன்பாட்டு கட்டணங்கள், யூட்டிலிட்டி ஃபீஸ் அண்ட் கேளிக்கை வரி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் மூலமாக தான். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்ன, உள்ளூர் எல்லைக்குள் சரக்குகளை கொண்டு வரும்போது விதிக்கப்படும் ஆக்ட்ராய் அப்படிங்கிற ஒரு நுழைவு வரி இப்போது இந்தியா முழுக்க பெருமளவில் ரத்து செய்யப்பட்டிருக்கு, மோஸ்ட்லி அபாலிஷ்ட் ஆகிருக்கு. எக்ஸாம் ஸ்டேட்மெண்ட் கேள்வியில் வந்து ஆக்ட்ரு இன்னமும் முக்கிய வரி ஆதாரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ராங். எலெக்டட் ஹெட் யாருன்னா மேயர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யார் அப்படின்னா முனிசிபல் கமிஷனர் ஆர் IAS, மாநகராட்சி ஆணையர். அபாலிஷ் டாக்ஸ் எதுனா ஆக்ட்ராய் வரி தற்போது ஒழிக்கப்பட்டு விட்டது. ஓகே, இப்போ நம்ம சில ரேண்டம் PYQs பார்க்கலாம். நான் இப்போது கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எது ராங் எது ரைட் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், a gram panchayat is elected for a term of how many years in India? இந்தியாவில் கிராம பஞ்சாயத்து எத்தனை வருட காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A 4, ஆப்ஷன் B 3, ஆப்ஷன் C 5, ஆப்ஷன் D 6. எஸ், நம்ம பார்த்தது என்னென்னா ஆப்ஷன் C 5 அப்படின்றது தான் சரியான பதில். நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை கட்டாய தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட் ஸ்லைடில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் C is the right answer. Second question, who is responsible for measuring land and keeping land records in a village? கிராமப்புறங்களில் நிலங்களை அளப்பதற்கும் நிலப்பதிவேடுகளை பராமரிப்பதற்கும் பொறுப்பானவர் யார்? ஆப்ஷன் A பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்.
ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் SHO இவங்க யாருன்னா நம்ம உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனோட இன்சார்ஜ், போலீஸ் ஸ்டேஷன் ஹெட். இவரோட வேலை என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கை அதாவது பராமரிக்கிறது, லா அண்ட் ஆர்டரை பராமரிக்கிறது அண்ட் குற்றங்களை வந்து தடுக்கிறது தான். இவங்களுக்கும் நிலத்தை அளக்கிறவங்களுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. பி பார்த்திங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் BDO. இவங்க வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர். நம்ம பஞ்சாயத்து சமிதி அப்படி இல்லைன்னா ஒன்றிய அளவில் நடக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்கள், அதாவது ரோடு போடுறது, குடிநீர் வசதி மாதிரியான நிர்வாக வேலைகளை கவனிக்கிற ஒரு அரசு அதிகாரி. இவங்க வந்து அந்த லெவலில் வரமாட்டாங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா பத்வாரி ஆர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதை அப்படியே வச்சுக்கலாம். டி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர். கலெக்டர் தான் ஒரு மாவட்டத்தோட ஒட்டுமொத்த வருவாய்த்துறைக்கும் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் தலைவர். ஆனால் இவர் நேரடியாக கிராமத்துக்கு வந்து நிலங்கள் அழைக்கவோ பதிவேடுகளை தினமும் எழுதவோ வந்து மாட்டார். ஸோ இவர் ஒரு மேற்பார்வையாளர், சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி தான். ஸோ இவரும் அதில் வரமாட்டார். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி, பத்வாரி ஆர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். நம்ம கிராம் சபா அண்ட் பத்வாரி ஸ்லைடில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கிராம அளவில் நிலங்களை துல்லியமாக அளந்து வரைபடங்களை, மேப்ஸ் வரைஞ்சி நிலப்பதிவேடுகளை, லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பராமரிக்கிறதுக்காகவே அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் அடிமட்ட அரசு அதிகாரி தான் வந்து இந்த பத்வாரி அப்படின்றவங்க. இவர் தான் சில மாநிலங்களில் லேக்பால், கனுங்கோ அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் VAO அல்லது கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. Question number 3 பார்த்தீங்கன்னா under the supervision of which body does the கிராம் பஞ்சாயத் work? கிராம பஞ்சாயத்து யாருடைய நேரடி மேற்பார்வையின் கீழ் இயங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஜிலா பரிஷத். இது பஞ்சாயத்து ராஜோட மிக உயர்ந்த அடுக்கான மாவட்ட ஊராட்சி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரும். இது மாவட்ட அளவிலான திட்டங்களையும் நிதியையும் கவனிக்கும் ஒரு உச்சி அமைப்பு, ஆபெக்ஸ் பாடி. இது கிராம பஞ்சாயத்தோட தினசரி வேலைகளை நேரடியாக அடிமட்ட லெவலில் வந்து மேற்பார்வை செய்ய முடியாது. பி பார்த்திங்கன்னா வார்ட் சீஃப்ஸ், வார்டு உறுப்பினர்கள் அல்லது வார்டு தலைவர்கள் அப்படின்ற கிராம பஞ்சாயத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு பகுதி தான் இது. ஒரு பஞ்சாயத்து இவங்களை உள்ளடக்கி தான் செயல்படுது. அதனால் ஒட்டுமொத்த கிராம பஞ்சாயத்து இவங்களுக்கு கீழ் இயங்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆப்ஷன் சி இருக்கட்டும். ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து சமிதி. இது வட்டார அளவில் பிளாக் லெவலில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியம். இது கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஒரு இடைநிலை இணைப்பு பாலமாக இருந்து அவற்றின் செயல்பாடுகளை மேலோட்டமாக வந்து மேற்பார்வையிடுறது, சூப்பர்வைசரி ரோல் பண்ணுறது. ஆனால் கேள்வியில் கேட்டிருக்கிறது என்ன? கிராம பஞ்சாயத்து அனைத்து செயல்களுக்கும் யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டது மற்றும் யாருடைய நேரடி செயல்பாட்டு மேற்பார்வையின் கீழ் இயங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அதில் வராது. ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா கிராம சபை, அதுதான் வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன். நம்ம கிராம சபா பத்வாரி ஸ்லைடில் பார்த்தோம். கிராமத்தில் இருக்கிற 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லா வாக்காளர்களும் சேர்ந்த ஒரு பொதுக்குழு தான் இந்த கிராம சபா. கிராம பஞ்சாயத்து தலைவர், சார்பஞ்ச் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து இந்த கிராம சபா தான். பஞ்சாயத்தோட வரவு செலவு கணக்குகளை அனுமதிக்கிறது, திட்டங்களை வந்து ஒப்புதல் அளிக்கிறது மற்றும் பஞ்சாயத்தின் பிரதிநிதிகளை வந்து தப்பு செஞ்சால் அவங்கள நேரடியாக கேள்வி கேட்குறது, முழு அதிகாரமும் வந்து இந்த கிராம சபாக்கு தான் வந்து இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம லோக்கல் கவர்மெண்ட் சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இந்த சாப்டரில் நம்ம பார்த்தது 73rd 74th அமெண்ட்மெண்ட்டு அண்ட் உள்ளாட்சியோட 3 அடுக்கு கட்டமைப்புகள், ஸ்ட்ரக்சரல் டயர்ஸ் அண்ட் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற விதிவிலக்குகள், ஸ்டேட் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்ற வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது தெளிவாக ரிவிஷன் பண்ணிங்கனாலே உங்களால் எக்ஸாமில் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபெல்லோ டீச்சர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.